நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் ஓப்பன் மைக் நிகழ்ச்சி. திருநெல்வேலியில ஒரு இளைஞர், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யற ஒரு தம்பி, அவர் மாற்று சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக தான் விரும்பின பெண்ணுடைய உறவினர் பட்ட பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் சாதிதான், ஆணவ கொலைதான் அப்படிங்கிறது இப்போ பேசப்பட்ட பொருளாக மாறி இருக்கிறது. தொடர்பாக தான் இன்று வாதம் அரங்க இருக்கிறது. மிகப்பெரிய செயற்பாட்டாளர் திரு புளியந்தோப்பு மோகன், நீங்க பார்த்திருப்பீங்க, இப்போ இவங்களுடைய வாதத்தையும் பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியா விளிம்புநிலை மக்களுடைய பிரச்சனைகள்ல ரொம்ப கூர்மையான ஒரு வாதங்கள் எடுத்து வைக்கிறவர் நீங்க. இந்த விவகாரத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் அரசை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க. மக்களை குறை சொல்லணும். பாசிச பாஜக இருக்குது, பாமக போன்ற கட்சிகள் இருக்கு, தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கு, இவங்கெல்லாம் தான் ஒரு காரணம். அதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாரு பாவலன் அவர்கள். எப்படி பாக்குறீங்க? அவர் எல்லாத்தையும் நீங்க பதில் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. அதாவது இவரு மரியாதைக்குரிய திரு பாவலன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொன்னதுல எனக்கு ஒரு பாதி அளவுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏதோ ஒரு வகையில அவர் ஒரு சிலரை காப்பாத்தணும்ன்ற மாதிரிதான் பேசின மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா இது ஒட்டுமொத்தமா அரசை மட்டும் பொறுப்பெடுத்துக்க சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாதுதான். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல தான் இது அதிகரிச்சிருச்சு. இதுக்கு காரணம் ஒரு கட்சி அப்படின்னு சொல்றத நம்ம ஒத்துக்க முடியாது. இது ஒரு சமூகத்தின் பிரச்சனையான்னு கேட்டா இந்த பிரச்சனையோட வேர் த ரூட் இஸ் இன் த சொசைட்டி. அது இந்த சமூகத்துல வேரூன்றி இருக்குன்னு கேட்டா அது 100% உண்மைதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அதிகமா வெளிவரது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளியில பேசப்படுறதுக்கு காரணம் இன்டர்நெட். அதிகமா இன்னும் இப்ப நம்ம மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அவர்கள் ஒரு தரவு சொன்னாரு. அதிகமான வழக்குகள் இங்கதான் பதிவு செய்யப்படுது, அதிகமான வழக்குகள் இங்க பதிவாயிருக்கு, அது என்சிஆர்பி டேட்டா சொல்லுதுன்னு கேட்டா உண்மைதான். அதுக்கும் என்ன பதில் சொல்றாங்கன்னா, இங்க நாங்க உடனே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆன உடனே உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. ஆனா வெறுமனே இது மட்டும்தான் காரணங்களா கேட்டா இல்ல. எஸ்சிஎஸ்டி ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் அமெண்டட் 2015 ரொம்ப தெளிவா சொல்றது. அதோட அப்ஜெக்டிவ்ல அட்டவணை சாதி மக்களிடம் ஏற்பட்டுள்ள கல்வி விழிப்புணர்வு, அவர்களை சமத்துவத்தை கோர வைக்கிறது. அந்த சமத்துவத்தை கோருவதனால் அதை அவங்க ரெசிஸ்ட் பண்ணும்போது, அந்த ரைட்ஸை அவங்க கேட்கும் போது, இல்ல நீ பழைய மாதிரி இல்லாம ஏன் இப்ப ரைட்ஸ் எல்லாம் கேட்கறன்ற அந்த ஒரு சமூக அந்த ஒரு நிலையிலேயே உன்னை தொடர வைக்கணும்ன்ற அந்த சமூக புத்தியில இருந்து தான் இந்த மாதிரியான கொலைகள் நடக்கும், இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடக்குது. இப்ப 2018 உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தது, சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல. இப்ப என்னுடைய துரதிருஷ்டம் பாவலன் அவர்கள் வெளியேறிட்டாரு. அதாவது அவருடைய வேலை காரணமா போயிட்டாரு. இருந்திருந்தா அவர்கிட்ட இந்த பதில கேட்டிருப்பேன். 2017 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தபோது 2017 அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிப்ரவரி மாசம் சட்டசபையில தமிழ்நாட்டில் ஆணவ கொலையே நடக்கலன்னு சொன்னார். அப்ப கொதித்தெழுந்தார் நமது அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகு அதே சீன் சினாரியோ மாறுது. 2022 நினைக்கிறேன். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டமே தேவையில்லைங்கன்னு சொல்றாரு. இதுதான் அதிமுக திமுக இருக்கிற வித்தியாசம். அவர் கொலை நடந்ததுன்னு ஒத்துப்பாரு, ஆனா கொலைலாம் நடந்ததுதான், அதுக்குன்னு தனியா சட்டம் எல்லாம் கட்டுறத. இவங்க எல்லாத்தையும் வடநாட்டுல பாருங்கன்னு சொல்றாங்க. நான் வடநாட்டையே பாக்குறேன். ராஜஸ்தான்ல ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இருக்கு. இப்ப உங்களுடைய வினாக்கள்ல, இந்த நிகழ்ச்சியுடைய வினாக்கள்ல முக்கியமான வினால ஒண்ணு, தனி சட்டம் ஏற்றிட்டா இந்த குற்றம் குறைஞ்சிருமான்னு கேட்டா 100% அப்படி யாருமே அதை கோர்ற யாருமே சொல்ல. ஆனா ஏன் கேட்கிறோம்? இது ஒரு பாதுகாப்பு தரும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல இவரு சொல்றாரு அது விடுதலை சிறுத்தை கட்சியோட கோரிக்கை. அது 2018 முன்னாடில இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி கோரிக்கை வச்சிருந்தா அது விடுதலை சிறுத்தை கட்சியும் கோரிக்கை. ஆனா 2018 அந்த தீர்ப்புல மிக முக்கியமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம்
இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைடு வந்து நீங்க ஒரு விஜிலன்ஸ் விங் வைங்கன்றாங்க. நீங்க வந்து ஒரு பப்ளிக் ஹெல்ப்லைன் கொடுங்க. ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கு நீங்க ஹெல்ப்லைன் கொடுங்க. இது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. ப்ரிவென்டிவ் பண்ணுங்க, ப்ரிவென்ட் பண்ணுங்க. எப்படி அட்ராசிட்டி ஆக்டுக்கு மட்டும்தான் ப்ரிவென்ஷன் இருக்கு, வேற எந்த ஆக்டுக்கும் ப்ரிவென்ஷன்ற வார்த்தை கிடையாது. வன்கொடுமை தடுப்பு சட்டமா தடுக்கணும். நீ வந்து வந்துட்ட பிறகு அதுக்கு புனிடேட்டிவ், அதாவது பீனலைஸ் பண்றதை தாண்டி அது ரிலீஃப் பேசுற ஒரு ஆக்ட். அப்ப அந்த ஆக்ட் மாதிரி நீ இன்னொரு ஆக்ட் கொண்டு வா. இப்ப இது கொண்டு வரும்போது என் கவர்மெண்ட் ஒரு இன்டாலரண்டா இருக்கு, இதை சகிச்சுக்கல, இந்த ஆணவ கொலைகளை என் கவர்மெண்ட் சகிச்சுக்கல, நான் எப்படி ஸ்டேட்மெண்டா ஒத்துக்க முடியும்? இந்த அரசு சொல்லு, இந்த அரசு எந்த இடத்துல நான் இந்த அரசு சகிச்சுக்கல நான் இப்ப இந்த வழக்கை எடுத்துக்கங்க. இப்ப வரைக்கும் அந்த அப்பா பெற்றோர் வந்து கைது செய்யப்படல. நீங்க வேங்கை வயலா இருக்கட்டும், இந்த சம்பவமா இருக்கட்டும், ஏன் வந்து அந்த நீங்க கேட்கலாம், இவங்களுக்கு என்னங்க, இவங்களை அரசை காப்பாத்தி இவங்களுக்கு என்னங்க வரப்போகுதுன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இவர்களை காப்பது என்பது அந்த தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய, அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சமூகத்தின் பிரச்சனை. இவங்களை கைது செஞ்சா அந்த சமூகத்தோட சென்டிமெண்ட்டை நான் வந்து இப்ப திரு சீமான் சொன்னார் பாத்தீங்களா, வேங்கை வயல்ல, அது 100% உண்மை. வேங்கை வயல்ல நீ நடவடிக்கை எடுத்தனா அந்த சாதி ஓட்டு கிடைக்காதுன்னு நீ நம்புற. ஆனா அவர் நாளைக்கு ஆட்சி வந்தாருன்னா அதுல தனி கேள்வி. இது சொன்ன உடனே நான் சீமான் அவர்களை ஆதரிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா டிஸ்கிளைமர் போட்டு பேச வேண்டியதா இருக்கலாம், அதனால பேசுறேன். அப்ப நீங்க வேங்கை வயலா இருக்கட்டும், எல்லாவா இருக்கட்டும், நீங்க ஏன் அந்த ஊராட்சி மன்ற தலைவரா பார்க்க கூடாது, வெறும் சப் இன்ஸ்பெக்டரா பார்க்க கூடாது, வெறும் அப்பா அம்மாவா பார்க்க கூடாது? அது அந்த மறவர் அந்த தேவர் சமூகம், அங்க முத்திரையர் சமூகம், இப்ப இந்த சாதிந்து பெரும்பான்மை சமூகத்தினுடைய அந்த ஆதரவை இழந்துருவோன்னு இந்த அரசுகள் நினைக்குது. இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களோட ஓட்டை நான் வந்து லாட்டா வாங்கிப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் அபௌட் தட். எனக்கு எப்படியும் கிடைச்சிடும் அந்த ஓட்டு, எனக்கு கொத்தா எனக்கு தான் வரப்போகுது. அவர் சொல்றாரு நாங்க திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற எந்த கட்சியும் ஆதரிக்கலன்னு. அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியதான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. அவங்க ஒத்துக்கிறாங்களா? அவர் ஒரு கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்டாரு இந்த ஆட்சியுடைய ஆரம்ப கட்டத்துல, அதே மேற்கு மண்டலத்துல. அந்த இன்னைக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய திராவிட, நீங்க வந்து இந்த கவர்மெண்ட்ட கொஸ்டின் பண்றீங்க, கவர்மெண்ட் இப்படி இருக்கணும், இவங்க சாதியால செயல்படுறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். நீங்க சொல்றத அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க, வீட்லயே சாதி. உண்மைதாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் என்ன புரிஞ்சு, இது வந்து ஒரு சோசியல் டீச்சிங் தான். இந்த சமூகம் வந்து கற்பிக்குது ஒரு குழந்தைக்கு. வந்து ஒரு குழந்தைக்கு இப்ப கூட நான் ஒரு நேர்காணல் முடிச்சிருந்தா அதுல கேட்டாரு, பள்ளிக்கூடங்கள்ல மாரல் சயின்ஸ் எடுக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு மாரல் சயின்ஸ் தேவையில்ல. ஏன்னா ஒரு குழந்தை எழுத்தாளர் ஆயிஷா நடராசன் தான் சொல்லுவாரு, நீங்க மாரல குழந்தைக்கு கத்து தராத, பெற்றோருக்கு கத்து கொடுன்னுவாங்க. சோ இது குடும்பத்துல இருந்து நீங்க அந்த டீச்சிங்க கொடுக்குறீங்க, இந்த கயிறை கட்டி விடுறது. இது இப்ப இவ்வளவு சொல்றாருல அவரு, நீதியரசர் சந்துரு, ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவை வச்சு ஒரு குழு வச்சு, நான் சுபவீர பாண்டியன் வழக்கறிஞர் கார்த்திக் மாதிரி நான் சுபவீர பாண்டியன் கூட போல, அந்த நீதியரசர் சந்துரு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுல எனக்கு சில இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. குறிப்பா ஆதிதிராவிட பள்ளிகள் குறித்து அவர் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா மற்ற விஷயங்கள் குறித்து அவர் நிறைய பரிந்துரைகள் கொடுத்தாரு. இன்னைய வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அந்த அறிக்கையில என்ன நிலைப்பாடு எடுக்கு? ஒரு நிலைப்பாடு எடுக்கலையே. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆஸ் அ கவர்மெண்டா அது முழுசா அதால தடுக்க முடியுமா, அது கம்பிட்டடா, கேப்பபிளான்னு கேட்டா அது ஒரு பெரிய வினாதான். நான் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. ஆனா அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நான் கேட்கறேன். இல்ல இதே அரசாங்கம் காலனி அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து சமூகத்துல இருந்து நீக்க, மீண்டும் சொல்றேன், நீங்க இந்த பெயர்கள் பின்னாடிதான் நகர்ப்புற குடிசை மாற்று வாரியத்தோட பேரை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாத்தினீங்க. கேட்டா ஸ்லம்ன்ற பேரு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு. அந்த ஸ்லம்ன்ற வார்த்தை என்னை இழிவுபடுத்துது. நான் ஒரு ஸ்லம்மோட டெவலர், நான் ஒரு சேரிவாசி, சரிங்களா? இந்த ஸ்லம்ன்ற வார்த்தை என்னை இழிவுபடுத்துச்சுன்னு சொன்னீங்க. படுத்துச்சுன்னு சொல்லிட்டு நகர்ப்புற வாழ்ட மேம்பாட்டு வாரியம்னு நான் வசிக்கிற கட்டிடத்துக்கு பேரை வச்சீங்க. என்ன மாத்துனீங்கன்னா இந்த பேரை வச்ச பிறகு என்கிட்ட 4 லட்சம் கொடுன்னு கேட்டீங்க. சமூக நீதி விடுதின்னு இன்னைக்கு மாத்திருக்கீங்க. மாத்திட்ட பிறகு என்ன சொல்றீங்க, எல்லாருக்கும் பொதுன்னு மாத்திட்டீங்க. இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் பசங்களுக்கு விடுதி இல்ல, மத்தவங்களுக்கு விடுதி இல்ல. விடுதி எண்ணிக்கை குறையுது, விடுதி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. ஒரு போலீஸ் நாய்க்கு, தப்பா நினைச்சு கூடாது, போலீஸ் வளர்க்கிற நாய், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாய்க்கு 300 ரூபாய் செலவு பண்றீங்க. ஒரு மாணவருக்கு வெறும் 70 ரூபாய் தான் செலவு பண்றீங்க. அப்ப இதெல்லாம் கேட்டா வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணிட முடியுமா?
இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இதே போலதான் துவக்க காலகட்டத்துல சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழர்கள். இப்ப சாதி பேரை நீக்கி இருக்கிறாங்க. சார் அது ஒரு அதனால சாதி அமைதி ஒழிச்சா நீங்க புரட்சி. நான் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நான் அது கொஸ்டின் வந்து பண்ணல. ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அது மாதிரி தான் நான் நீங்க மீண்டும் சொல்றேன், பார்க்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவாரு, கடைசி தீண்டப்படாதவன் கொல்லப்படும் வரை இவர்கள் இந்து மதத்தை சீர்திருத்தி கொண்டே இருப்பார்கள். அது எவ்வளவு பெரிய வழி நிறைந்த வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு இந்த வார்த்தை. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும்ன்றது. நான் மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ உனக்கு சட்டம் வழிவகுத்திருக்குன்ற உச்சநீதிமன்றம் சொல்றதெல்லாம் சட்டங்க. அவர் வழக்கறிஞர், அவருக்கு தெரியும். உச்சநீதிமன்றம் சொல்றதெல்லாம் சட்டம். அப்ப சொன்னதை நீ ஏன் ராஜஸ்தான்ல ஏற்றி இருக்க ஆணவ கொலைக்கு தடி சட்டம், நீ சமூக நீதி அந்த நீதின்னு சொல்ற. சார் இன்னைக்குதான் உச்சநீதிமன்றம் வந்து சிறைகள்ல வந்து சாதி பார்த்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அயோத்திதாசர் பண்டிதர் 1891 இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறார். சோ இந்த தமிழ்நாடுன்றது ஒரு அறிவியக்கம் நடந்த மாநிலம். அண்ணாதுரையோட வாழ்க்கை வரலாறு எழுதக்கூடிய ஈராக் அண்ணன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. நான் சுருக்கமாவே முடிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பெரியாருடைய சமூக நீதி கொள்கை, அதாவது குறிப்பா அந்த சமூக சீர்திருத்தம் சார்ந்து பேசுவதை திமுக நிறுத்தி கொண்டு இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து, இத பேசுனா சாதி இந்து பெரும்பான்மை சமூகத்துடைய பெருவாரியான ஆதரவு கிடைக்காதுன்றதுன்னா பதிவு பண்றேன். ஈராக் அண்ணன் இன்னைக்கு திமுக கொண்டாடக்கூடிய ஒரு எழுத்தாளர். ரொம்ப சமீபத்துல திமுக வரலாறுன்னு ஒரு வால்யூம் புக்கு போட்டிருக்கிறார் ஆங்கிலத்துல. ஒரு முக்கியமான ஹிஸ்டோரியன் ரைட்டர், ஒரு பக்கச்சார்பு இல்லாத ஒரு ஹிஸ்டோரியன் ரைட்டர். அவர் சொல்றாரு, அப்ப திமுகவுடைய பாசிச எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு, இது எல்லாம் வந்து எனக்கு நான் சமூக நீதி போலவும் காமிச்சுக்கணும். நான் என்ன கேக்குறேன், இங்க குறைஞ்சிருக்கு, அங்க பாருங்க, அங்க எத்தனை கொலை நடக்குது, அங்க வந்து பிசிய வந்து உள்ள கோவில்ல விட மாட்டேங்கிறான், இங்க பிசி சந்தோஷமா இருக்கிற நீ இப்படி பேசணும், விதாண்டவாதமா பேசணும்னா ரொம்ப தப்பா போயிடும். நான் என்ன சொல்றேன், இது சொசைட்டியோட இந்த ரூட் காஸ் சமூகத்துல வேரூன்றி இருக்கான்னு கேட்டா ஆமாம். ஆனால் இது அரசு என்னவா கவனப்படுத்திருக்கு? அரசு அது பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் செஞ்சிருச்சா? செஞ்சுட்டு அரசு செஞ்சும் எல்லாம் நடந்ததுன்னா நான் அரசு பக்கம் நிக்கிறேன். ஏங்க இதுக்கு மேல என்னங்க செய்ய முடியும் ஒரு கவர்மெண்ட்? அப்ப அது ஓகே, அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆமா, நீ எதுவுமே பண்ணலையே. நீ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2 கூட்டம் நடத்தணும். ஸ்டேட் வைடு விஜிலன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் வைடு விஜிலன்ஸ் கமிட்டி வந்து 3 முறை நடத்தணும் குறைந்தபட்சம். நான் பேசுறேன். ஆனா இந்த அரசு பொறுப்பேற்றதுல இருந்து 4 கூட்டம் தான் நடத்தியிருக்கு. 8 கூட்டம் நடத்திருக்கணும். 50%. நீ இன்னைக்கு 6 லட்சம் நீ சும்மா கொடுக்கல. அந்த ஆக்ட் சட்டம், அது ரிலீஃப், அது அந்த ஆக்ட் சொல்லுது, நீ கொடுத்திருக்க. மீண்டும் புளியந்தப்பு மோகன் தோழர், இப்போ நீங்க பாத்திருப்பீங்க இவங்க சொன்ன கருத்துக்களை. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் ஒண்ணு வருது. என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த சிறப்பு சட்டம் போட்டா நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றீங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் மூலமாகவே இதை கூர்மைப்படுத்திட முடியும்னு சொல்றாருல்ல. அப்ப ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை சரியா செயல்படுத்திட்டாலே இதை தடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நம்ம வரலாமா? இல்ல, இவரு மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம கிட்ட டேட்டாஸ் வேணும்னாலே இது வந்து ஒரு தனி சட்டம் இருந்தாதான் இந்த வழக்கு, அந்த சட்டத்தின் கீழே எத்தனை வழக்கு பதிவாகுது நம்ம மெஷர் பண்ணாதான் அதை எராடிகேட் பண்ண முடியும்ன்றத ஒரு முக்கியமான புள்ளியா சொன்னா. அதை குறித்து நம்ம ஒரு யோசிப்போம். இப்ப அவர் சொல்லக்கூடிய 18 கொலைகள் 2022 சொல்றாரு பாத்தீங்களா, அது அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் பார்க்கல. அது மேபி ரிப்போர்ட்டட் ஃப்ரம் ராஜஸ்தானா இருக்கலாம். ஏன்னா ராஜஸ்தான்ல மட்டும்தான் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இருக்குது. சோ இந்த இடத்துல இருந்து நீங்க கேட்ட கேள்வி, அது வந்து சிறப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம் போதுமான்னு கேட்டா, அப்ப ஏன் மத்த சட்டங்கள் நான் கேட்கிறேன். இப்ப பிரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இருந்தது, பிசிஆர்னு, ஏன் அது வன்கொடுமை தடுப்பு சட்டமா மாறுச்சு 1989? அதுக்கு பின்னாடி இருக்கிற பதில் தான் இதுக்கும். அப்ப இன்னைக்கு இது தொடர்ந்துட்டு இருக்கு. மோரோவர், இது நம்ம ஆணவ படுகொலை என்பது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் தலித் ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படி இல்ல, அது இன்க்ளூசிவ் ப்ராப்ளம் ஆஃப் தி சொசைட்டி. நீங்க வந்து ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க அம்பலக்காரர்களுக்கும் சேர்வைக்கும் ஒரு ஆணவ கொலை நடந்தது. இப்ப அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். ஒரு அட்டவணை சாதி பெண்ணை திருமணம் பண்ணாருன்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பையன் கொல்லப்பட்டார். அப்ப அதை எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணீங்க? ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார், ஒரு அட்டவணை சாதி இளைஞரார். சோ இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போறோம்? அப்ப இந்த விஷயம் எங்கேயுமே நடக்கலங்க. அவர் சொன்னார்ல மென்டல் டிசார்டர், பாபா சாஹிப் இதான் சொல்றாரு, இது ஒரு கேஸ்ட் இஸ் a மென்டல் டிசார்டர்ன்றாரு, சாதி ஒரு மனநோய்ன்றாரு. இருக்கு
இப்ப அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல பணியில இருக்கிறாரு, லட்சங்களை சம்பாதிக்கிறாரு, நல்ல குடும்ப பின்னணி இருக்கிறது. கம்பேரிட்டிவ்லி இந்த பெண் வீட்டாரை விட கொஞ்சம் அவங்க உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியா அப்படின்னு சார். சொல்லி எப்படி இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லா திருமணங்களுமே அவங்க ஒத்த ஸ்டேட்டஸ்ல தான் இணையர்கள் அமைகிறாங்க. நீங்க எந்த இடத்துலயுமே அது மாறி அமையல. எப்படி ஒரு காதல் உண்டாவது? ஒரு பேருந்து நிலையத்துல பாப்பாங்க, வேலை செய்யற இடம், இல்ல படிக்கிற காலேஜ், எல்லாம் அங்க வந்து நீ என்ன என் கூட நீ படிக்கிற, என் கூட வேலை செய்யற, என் கூட பயணிக்கிற, இந்த மாதிரி ஆட்கள் தானே. இப்ப எல்லாம் யாரும் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் அம்மா வந்து இங்க இருக்கிற ஒரு கொத்தனார் வேலை செய்யற யாரும் கல்யாணம் பண்ணி அப்படி நடக்கல. நீங்க வந்து இப்ப எல்லா சம்பவம் இது சும்மா இது வந்து ஒரு இது எந்த அடிப்படையில இருந்து சொல்றாங்கன்னு தெரியல. எல்லாருமே அவங்க ஒத்த ஸ்டேட்டஸ்ல தான் பாக்குறாங்க. இது நம்மளுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. அதனால இதோ ஒரு கூடுதல் காரணமா எல்லா கொலைக்கு பின்னால் வர்க்கம் இல்லை, சாதிதான் இருந்தது. என்னையோட ஸ்டேட்டஸ் கம்மின்னு எதுவுமே இல்லை, எல்லாருமே ஸ்டேட்டஸ் ஜாஸ்தி தான். நீங்க வந்து அந்த அம்பலக்காரர் சேர்வை கொலை சொன்னல, அதுல அந்த பையன் ரொம்ப நிறைய நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. நீங்க சென்னையில நடந்த பள்ளிக்கரணை ஆணவ கொலை எடுத்துக்கோங்க. அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டாங்களா? அரசை ஏன் குறை சொல்றீங்கன்னு கேட்டாங்களா? ஷர்மிளா இந்த பள்ளிக்கரணை ஆணவ கொலையில ஷர்மிளா தற்கொலை செஞ்சுட்டாங்க, நிர்பந்த படுகொலை. அதுல அவங்க எழுதி வச்ச கடிதத்துல டிஎஸ்பியையும் சப் இன்ஸ்பெக்டரையும் அவங்க என்ன வந்து இந்த மாதிரி சாட்சி சொல்ல சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதனால என்னால வந்து என்னால உயிர் வாழ முடியல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போறாங்க. அதுக்கு அரசு என்ன ரியாக்ட் பண்ணுச்சுன்னு கேக்குறேன். அரசு ஏன் குறை சொல்றீங்க? இதுக்குதான் குறை சொல்றோம். எவ்வளவு அந்த மோடஸ் ஆப்பரண்டி பாருங்க, எந்த அளவுல ஆபரேட் ஆகுது இந்த ஸ்டேட் எப்படியா செயல்படுதுன்றதெல்லாம் வந்து இதுல இருந்து தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஏன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கேட்கிறோன்றது இந்த காரணத்துல இருந்துதான். இன்னொன்னு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் யாரு சார் சாதி பாக்குறா, இப்பெல்லாம் எங்க சாதி பாக்குறாங்கன்னு தொடர்ச்சியா அதெல்லாம் உளறல்ங்க. அதெல்லாம் உளறல்கள்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்ல. யாரெல்லாம் சாதி பாக்குறாங்கன்னா சமூகத்துல வந்து பார்த்தா தெரியும். ஐடி நிறுவனங்களை நெபோட்டிசம் வந்து நீங்க இந்தியாவை தாண்டி போனா அதுக்கு பேர் நெபோட்டிசம், இந்தியாவுக்குள்ள அதுக்கு பேர் கேஸ்டிசம். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ நீங்க வந்து யார் சாதி பாக்குறா அதெல்லாம் இல்ல. நீங்க கட்சிகளை காப்பாத்தாதீங்க, கூட்டணி கட்சிகளை பார்த்து சொல்றேன். ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாரு இவர் வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா சொன்னாரு, நீங்க எதுக்கு இயக்கம் கட்டினீங்க கேக்குறாரு. ஒரு முக்கியமான வினா அது. எந்த பிரச்சனைக்கு இயக்கம் கட்டினீங்க? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எதுக்குமே இயக்கம் இல்லைங்க. சிறை பிரச்சனைக்கு இயக்கம் கிடையாது, மனித உரிமை மீறல்களுக்கு இயக்கம் கிடையாது, சாதியானவ கொலைகளுக்கு எதிரான இயக்கம் கிடையாது, வெளியேற்றங்களுக்கு எதிரான இயக்கம் கிடையாது. இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துவதற்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. உங்களுக்கு தெரியுமா விடுதலை சிறுத்தை எத்தனை போராட்டம் பண்ணுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை போராட்டம் பண்ணுச்சு. நாங்க அனுமதி வாங்கி நடத்துற போராட்டம் என்னங்க போராட்டம்? முற்றுகை போராட்டம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா போய் பண்ணுவோம். முற்றுகை போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டேன், நாளைக்கு இந்த டைம்ல இது என்னது? அது போராட்டம் கிடையாது. நான் என்னைய சேர்த்துதான் சொல்றேன், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இதுல. நீங்க 2021 முன்னாடி அப்ப ஏன் அதிமுக கட்சி ஏன் கேள்வி கேட்டீங்க? சமூகத்தோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அன்னைக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இன்னைக்கு வந்து அதே தலைவர்கள் வந்து வேற மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அப்ப அதை நாங்க எப்படி பாக்குறது? நிச்சயமா உங்களுடைய சரியான கருத்தை நான் வாங்கிக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன். திரு மோகன் குறுக்கிட விரும்புனீங்க, உங்க கருத்து குறிப்பாக நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன சொல்லி, நான் முதலமைச்சர் அவர் இல்ல அவரு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாரு சார். அட்வொகேட் கார்த்திக் ராஜா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லுச்சுன்றாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லல சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டை ஏற்றோம்னு திமுக சொல்லல. நம்ம சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கையில கூட சொல்லல. தேர்தல் அறிக்கையில கூட சொல்லல. அதை நிறைவேற்ற மறுக்கிறாரு. முதலமைச்சருக்கான ஒரு பார்வை இருக்கும்ல, ஒருவேளை உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முக்கியமான தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்பர் 4 நம்பர் 3ல இருக்கக்கூடியவரை அவரை சந்திக்கும் பொழுது அவர் இந்த அம்பேத்கரியம் பெரியாரியம்லாம் ரொம்ப ஆர்வம் உடைய ஒரு தலைவர். அவரு ஒரு தோழர் போய் சந்திக்கிறாங்க. அவரு சொல்றாரு, அதாவது அவர் எம்பியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை போய் சந்திக்கிறாங்க. இந்த குறிப்பா ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்க அந்த தோழர்கள் போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயம், தலைவருக்கு இது உடன்பாடுதான், அவர் கூட ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க விட மாட்டேங்கிறாங்க,
நீங்க அவங்கள வந்து நம்பர் 2 நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு கட்சி பொறுப்புலையும் அமைச்சராகவும் இருக்கிறாரு, எம்பியாவும் இருக்கிறாரு ஒருத்தர். யார சொல்லிருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க 2 பேரும் அனுமதிக்கிறது இல்ல. அவங்க 2 பேரோட கட்டுப்பாடு வந்து ரொம்ப அழுத்தம் வந்து அதிகமா இருக்கு. நீங்க ஸ்டாலினே விருப்பப்பட்டாலே நீங்க செய்ய முடியாது. அதனாலதான் இஸ் இன்கம்பிட்டன்ட், இன்கேப்பபிளா இருக்கிறாரு. அதனாலதான் தேர்தல் அறிக்கையில கூட வரல. ஏன்னா தேர்தல் அறிக்கை குழுக்கு அவரும் ஒரு வகையில ஒரு முக்கிய பொறுப்பாளரா இருந்திருக்கிறாரு. நான் சொன்ன அந்த 2 பேர்ல ஒருத்தர். சோ அதனால தேர்தல் வாக்குறுதியிலேயே அவங்க கொடுக்கல. வேணும்னா இந்த முறை நம்ம அவங்க கிட்ட இருந்து கம்பல் பண்ண வைக்கலாம். அதனால அவரு வழக்கறிஞர் வந்து ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாரு, திருத்தறதுக்காக. அவங்க தேர்தல் அறிக்கையில கூட சொல்லல. தேர்தல் அறிக்கையில சொன்னாருன்னா நீங்க அது கூட சொல்லலாம்னீங்க. சரி, சொல்லல. ரைட். நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு ஓப்பன் மைக் வாதங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.